ஏங்க மூணாருக்கு வாங்க, கேப் ரோடு விசிட் பண்ணுங்க. ஏங்க சொர்க்க பூமிங்க. இந்த ரோட்ல எல்லாம் அடிக்கடி யானை நடமாட்டம் இருக்குமாங்க. இதுக்கு டைட்டில் கொடுக்கலாங்க, சொர்க்க சாலைன்னு. எப்போ ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருப்பேன், இது வந்து வீடியோவில் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ வேறு லெவலில் இருக்குங்க. சென் சைடு பாருங்கள் அப்படியே. என்ன ரோடு அது? மூணாரோட மொத்த அழகுவே இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த ரோடில் தாங்க மூணாரோட மொத்த அழகே இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. எப்பா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இதாங்க பூப்பாறை ஊர். இந்த ஊரில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். காலை டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, டைம் கரெக்டாக 9:30 ஆக போகுது. இந்த ஊரில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நம்ம வண்டி வந்து அந்த சைடு நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி வந்து கேப் ரோடு தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், அதுலேயே நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீங்க. சரிவாங்க, அப்படியே கிளம்புவோம். ஊருக்கு வேறு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஊரில் கொஞ்சம் ஒரு சின்னதாக பஞ்சாயத்துங்க, அதுக்கு தான் போனோம். அதை என்ன ஏதுன்னு நம்ம ஊருக்கு போகும்போது அதை கண்டினியூ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். வாங்க அப்படியே கிளம்புவோம். ஏன்னா கேரளாவிலே மிக அழகான ரோடுன்னா இந்த சாலை தாங்க. ஏன்னா வேறு லெவலில் இருக்குமா பார்க்குறதுக்கு. முன்னாடியெல்லாம் இந்த ரோட்டில் நான் போயிருக்கேன், ஆனால் இப்போ இல்லை. இப்போ நான் போயிட்டு கரெக்டாக ஒரு 6 மாதம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது கழிச்சு இப்போ தான் நம்ம போகிறோம். என்ன ஏதுன்னு அப்படியே விசிட் பண்ண வேண்டியதான் இந்த ரோடு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குமாங்க பார்க்குறதுக்கு. கோப்ரோவில் சார்ஜர் வந்து 75% தான் இருக்குது. கோட்டு உள்ளதாக வச்சுருக்கா, போய் கோட்டு மாட்டிடலாம். ஏன்னா குளிருது. ஏன்னா அதை நான் கவனிக்கவே இல்லை பாருங்கள், சரியான குளிருதுங்க. நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் வீல் ஒன்றும் மாற்றணும். வீல் வந்து மொத்தமாக போயிருக்கு. இந்த கேப் ரோடு வந்து போடிமெட்லேருந்து மூணார் வர முடியுங்க. போடிமெட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாருங்க, காலைலவே அலப்பறை பண்ணுறாங்க. ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே டான்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், 2 நாள் 3 நாள் ஜாலியாக இருப்பாங்க. இப்போ டர்னேல எவ்வளோ பெரிய டர்னேல வருது பாருங்க. இந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நான் காலில் இருந்து நான் வெயிலே பார்க்கலைங்க. இந்த மேகங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே மூடி இருக்கு, வெயிலே தெரிய மாட்டேங்குது. என்ன குளிருப்பா, சரியான குளிருதுங்க. ஏன்னா நான் கோப்ரோ ஃபஸ்ட் டைமாக தானே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதோட செட்டிங் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு எப்படி தான் பண்ணணும்னு. அதை இன்றைக்கி கொஞ்சம் செட்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் வந்து காலைல குளிக்கலை, பல்லையெல்லாம் தேய்ச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்திருக்கேன். அப்படியே டீ சாப்பிட்டு 3 பரோட்டா, அது மட்டும்தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. குளிர்னால முடியலைங்க, நம்ம கோட் எடுக்க வேண்டியதா. அப்போ சரியான குளிருதுங்க. ஏன்னா வண்டி ஓட்டும் போது அதிகமாக குளிருது. ஏன்னா மழை பெஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம
இந்த பாருங்கள், இந்த கவரில் நான் அந்த டெண்டை கீழே தான் போடுவேன். ஏன்னா நான் டெண்டை அதிகமாக தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அது போட்டு 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 சின்னதாக கீழே ஓட்டையாக விழுந்திருக்கு. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோ சின்ன ஓட்டையாக விழுந்திருக்கு. ஏன்னா ஊசி எப்படி இருக்குல்ல அதே மாதிரி தாங்க, அவ்வளோ சின்ன ஓட்டையெல்லாம் விழுந்திருக்கு. இந்த கவர் போட மறந்துட்டா பாருங்கள். இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கனல் டேம் ஒன்று இருக்குமா. இந்த ரோட்டில் எவ்வளோ வியூ பாயிண்ட் இருக்கோ அவ்வளோ எல்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டியதா, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இதாங்க நம்ம கோட்டு. ஒரு பேண்ட் ஒன்று வாங்கினோம், கோட்டு மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த கோட்டு போட்டு தாங்க நான் வண்டியை ஓட்டுவேன். இதுக்குள்ளே தண்ணி ஏறாதன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் தண்ணி ஏறுங்க. ஏன்னா தண்ணி ஏறினா அவ்வளோ வெயிட் ஆகும். இந்த செப்பு மட்டும் மாட்டிக்கிறேன். நான் வந்து சொந்த ஊருக்கு தான் கிளம்ப போகிறேன். இங்கேருந்து மூணார் ரைடு முடிச்சுட்டு நான் வந்து சொந்த ஊருக்கு தான் கிளம்ப போகிறேன். ஊரில் வேறு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த மூணார் ரைடு முடிச்சுட்டு நாம் வந்து நம்ம சொந்த ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம். ஏன்னா இப்போ சொல்ல மாட்டேன் எந்த ஊருன்னு, நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. ஏன்னா பசங்க வேறு இந்த உடுமல்பேட்டை கிட்ட வெயிட் பண்ணுறாங்க. நான் வந்து நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ரைடு முடிக்க எப்போவே இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக வேணும். அப்புறம் இந்த கோட் ரோடு சாரி இந்த கேப் ரோடு முடிச்சுட்டு விசிட் பண்ணிவிட்டு நாம் இந்த கோயிலூர், இந்த மாட்டுப்பட்டி, எக்கோ பாயிண்ட், கோயிலூர் அதாங்க விசிட் பண்ண போகிறோம். இங்கேருந்தாங்க இந்த ரோடோட அழகுவே ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா வீடியோ நான் வந்து ஒயிட் ஆங்கிள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆகணும் இல்லையா. இங்கே ஒரு டாம் இருக்குது, இந்த டாமோட அழகு வேறு லெவலில் இருக்கும். யாரும் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற ஒரு நிமிஷம். ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருந்தா. இந்த டாம் பேர் சின்ன கனல்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அழகு உங்களை காமிக்க போகிறேன், வாங்க பார்ப்போம். அப்படியே ஒவ்வொரு வியூ பாயிண்ட் விசிட் பண்ண வேண்டியதான். இது ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. எப்பா ஏங்க மூணாருக்கு வாங்க, கேப் ரோடு விசிட் பண்ணுங்க. ஏங்க சொர்க்க பூமிங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது பார்க்கும்போது பாரு. இந்த இந்த ஒரு டாம் பார்க்கும், இந்த டாம், இந்த தண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஏன்னா இந்தியா மேப் இதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் 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 யோசிச்சு பாருங்கள். இந்தியா மேப் ஒரு சைடு இப்படி தானே இருக்கும். நம்மளுக்கு இது ஃபஸ்ட் வியூ பாயிண்ட் தான், வாங்க போவோம். ஃபஸ்ட் வியூ பாயிண்ட் பார்த்துட்டோம். இந்த ரோட்லவே உங்களுக்கு நிறைய வியூ பாயிண்ட் கவர் ஆகும். வாங்க அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அப்படியே விசிட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கே போட்டிங் வேறு பண்ணுவாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்காங்க, கீழே போட்டிங் இருக்குது. இது ரெண்டாவது வியூ பாயிண்ட். ஓ நம்ம கொஞ்ச நேரம் அங்கேருந்து நான் ஷார்ட்ஸில் தான் வீடியோ வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போது நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், இங்கே ஒரு பாலம் தெரியுது பாருங்கள். ஏன்னா வீடியோவில் அவ்வளோ குட்டியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த பாலம். கூட ஒரு ஆள் இருந்தால் கூட அழகாக இந்த இடத்துல ரீல்ஸும் வீடியோலாம் எடுத்துருப்பேன்.
எவ்வளோ அழகான பிளேஸ் இல்லை? இந்த ரோட்ல எல்லாம் அடிக்கடி யானை நடமாட்டம் இருக்குமாங்க. சொர்க்க பூமிங்க. இந்த ரோடு வந்து சொர்க்கம். இதுக்கு டைட்டில் கொடுக்கலாங்க, சொர்க்க சாலைன்னு. மூணார் சொர்க்கம் சாலை. நல்லா இருக்குல்ல? பாருங்க, தைலக்காட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த டைமில் இவங்கள காலைலவே கிளம்பிடுவாங்க. டைம் இப்போவே 10 ஆகுது. 8 மணிக்கு கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன் வீட்டில் இருந்து. சாயந்தரம் 5:30 வரை வேலை செய்யணும் இவங்களுக்கு. ஏன் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறது. இப்போ பாருங்க, நிறைய பைக்கர்ஸாக வராங்க. நாமும் ஸ்கூட்டியில் தான் பண்ணுறோம். ஸ்கூட்டி இருந்தா என்ன, பெரிய பைக் இருந்தா என்ன, ரைட் பண்ணுறோமே, அதான் முக்கியம். இந்த இடத்துல போய் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வண்டியை நிப்பாட்டினேன். அப்படியே 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. நம்ம யூடியூப்லேயே கொடுத்துக்கிற பாருங்க இந்த எல்லா வியூ பாயிண்டோட பேர். நம்ம அந்த சைடு வந்து கிளம்பிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங் பார்த்துருப்போம் இல்லை, அதே டாம் தான் இந்த டாமும். ஏன்னா அது அந்த சைடு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் இல்லையா, இப்போ இந்த சைடு இந்த டாம் கொஞ்சம் பார்க்க முடியும். இந்த டாம் வந்து இங்கேயே முடியுது. இந்த டாம் பேர் தான் அங்கே சின்ன கனால்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு படகு போகுது பாருங்கள், குட்டியாக தெரியுது. இது வந்து நம்மளுக்கு 3வது வியூ பாயிண்ட்டு. இந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் லக்கி இருந்தால் கண்டிப்பாக பனி மேகங்கள் அப்படியே ரோடில் அப்படியே நம்மளை வரசிக்கிட்டே இருக்கும். நல்லா வைவான ரோடு தான். சில பேர் ரைட் பண்ணும்போது காமெடியாக பண்ணுவாங்க. சில பேர் 3-4 பேர் இருப்பாங்க, அவங்க அதிலே காமெடியாக பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து தனியாக தானே இருக்கேன், எனக்கு அந்த வீடியோவில் என்ன பேசணுமோ அது மட்டும் பேசினா போதும் தான் நான் இருப்பேன். ஏன்னா காமெடியில் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன், நம்மளுக்கு வராது. ஏன்னா அந்த கண்டென்ட்டில் என்ன கொடுக்கணும் அது மட்டும் தான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா காமெடியில் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இப்போ இல்லை, என்டர்டைன்மெண்ட் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஏன்னா எனக்கு இந்த ட்ராவலில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த போக போக நாமளும் கொஞ்சம் கற்றுக்குறோம். மரியூர் உடும்புப்பேட்டை சைடு அந்த சைடு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆதிரப்பள்ளி தாங்க எனக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஒரு ஆசை. இவ்வளோ 3 வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போமா? 3 தான் நினைக்கிறேன். 1 2 ஆமாம் 3 தான். முன்னாடியெல்லாம் என்னால் இவ்வளோ பேச முடியாது இந்த வீடியோ ஆன் பண்ணால். என்ன பேசும்போது அப்படியே திக்குவேன் நான். இப்போ அதெல்லாம் இல்லைங்க, இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் ஏன்னா நார்மலாக இருந்தால் எப்படி வேணால் பேசலாம், ஆனால் ஒரு வீடியோக்கு முன்னாடி பேச ரொம்ப கஷ்டங்க. நான் வந்து ஸ்டார்டிங் பேசும்போது என்னடா பேசுறது, இதை பேசிட்டோமே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பேசுறது, அந்த ஒரு யோசனையில் தான் இருப்பேன். அப்போ தான் அந்த வீடியோ கட் பண்ணி போடுவேன் நான். பனி மேகங்கள் எல்லாமே கீழே இறங்கி இருக்கு பாருங்க, அந்த பனி மூட்டைகள்.
ஷார்ட்ஸில் கொஞ்சம் கவர் பண்ணிடுறேன், அப்படியே இருங்க. நான் இப்போ நம்ம 3வது வியூ பாயிண்ட் விசிட் பண்ண போகிறோம். அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் வாங்க. அப்போ ஆர்சி பைக்கு எப்போ ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருப்பேன், இது வந்து வீடியோவில் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ வேறு லெவலில் இருக்குங்க. சென் சைடு பாருங்கள், அப்படியே இதாங்க 3வது வியூ பாயிண்ட்டு. எம்எச் மார்ஸ்டே வைக்கலாம். இந்த பசங்க வந்து வண்டி ஓட்டுறாங்க. எனக்கும் ஆசை தான் பெரிய வண்டி வாங்கிட்டு ஓட்டலான்னு. ஒரு ரவுண்டு கேட்டு பார்ப்போமா வாங்க, ஒரு ரவுண்டு கேட்டு பார்க்கலாமா? ബ്രോ ഞാൻ ഒരു റൗണ്ട് ഓടിച്ചോട്ടെ? ചുമ്മാ ഓടിച്ചോട്ടെ? കൊടുക്കാറില്ല. ஓகே, அது அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது நாமளும் கண்டிப்பாக வாங்குவோம். அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க, தெரியாமல் கேட்டுட்டோமோ. கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், கொடுக்கலன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு. ஸோ வாங்க அப்படியே நம்ம ஒரு விசிட் பண்ணோம். கேட்குற தப்பு இல்லை, ஏன்னா சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் பயந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் பிரச்சனை, ஏதோ வண்டி ஏதோ விழுந்தா அவங்களுக்கு தானே லாஸு, அதனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பார்ப்போம், ஒரு நாள் நாம் கண்டிப்பாக வாங்கிடுவோம். எதுக்கு கேட்டோம்? சும்மா தானே கேட்டோம். சே பரவாயில்ல விடுங்க. கொடுக்கலன்னா ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஆனால் நம்ம பைக்கே நம்மளுக்கு போதும். நான் வந்து எல்லா வண்டியும் ஓட்டுவேன், காரு பைக்கு எல்லாமே ஓட்டுவேன். ஏன்னா ஓட்ட தெரியாமல் இல்லை, ஏன்னா வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு தாங்க இல்லை. ஏன்னா நம்ம ஊர் பசங்க இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக ஓட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் மலையாளி பசங்க இருக்காங்க, ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி நம்மளை சொல்ல முடியாது இல்லையா, எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க சொல்ல முடியாது. என்ன ரோடு அது! மூணாரோட மொத்த அழகவே இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த ரோடில் தாங்க மூணாரோட மொத்த அழகே இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. எப்பா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்னன்னு தான் தெரியல, நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணுற பாருங்க. ஏன்னா ரைட் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக காலைல வாங்க, இல்லைன்னா சாயந்தரம் வாங்க. இந்த 2 டைம் தான் ரைட் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா மத்தியானம் ரைட் பிளான் பண்ணாதீங்க. வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா மேலேருந்து தண்ணி விழுது இல்லையா, அந்த குற்றாலத்துலேருந்து மேலேருந்து அந்த ஒரு மட்டமாக இருக்குமோ, கொஞ்சம் பேர் வெள்ளங்காரங்க பார்க்க முடியும். நான் அப்படியே ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு வீடியோ கட் பண்ணி தான் போடணும். நம்ம வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த மாதிரி இயற்கையான இடம்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே வண்டி வந்து முன்னாடி நிப்பாட்டிடுறேன், அப்படியே ஒவ்வொன்றா விசிட் பண்ண போக வேண்டியதா இன்றைக்கி நாம. நிறைய பேர் நிற்கிறேன். இந்த ஒரு சைடு நான் வண்டி நிப்பாட்டிடுறேன், இந்த சைடு போடுவோமா? இந்த சைடு நிப்பாட்டிடலாம், இல்லை இந்த சைடு நிப்பாட்டிடுறேன் நான். சைடு நிப்பாட்டிடலாம்.
கரெக்டான பிளேஸில் தான் இந்த கடலை வச்சுருக்காங்க. இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. இந்த ஃபால்ஸ் பாருங்க அப்படியே பனி மேலே உரசும் போது வேற லெவலில் இருக்குங்க. அப்படிதான் மேலே படம் போகுது. இவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் பாருங்க. இந்த ரோடே தனி அழகுதாங்க. இந்த பசங்களை இங்கே நிற்கிறாங்க. எந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் நினைக்கிறேன். இதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் பாருங்க. இன்னுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த குறிப்பிட்ட தூரம் தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. ஐயோ, உண்மையில சொர்க்கம் இதாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மேலே இருக்கல அந்த இடத்துல தான் நின்று இருந்தோம் பாருங்க. சின்னதாக குட்டியே தெரியல, வீடியோவில் வந்து கவரும் தெரியல. அந்த நான் கை வைக்கிற அந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், அந்த பனிமேகலை சேருது இல்லையா? ஸோ அதே இடத்துல பாருங்கள்.